ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 577. பக்தர்களை காப்பாற்றும் பகவான். இதற்கான உண்மை சம்பவம், அதாவது கொல்கத்தா சமீபம் உள்ள மாயாப்பூரில் வீற்றிருக்கும் ஜெகநாதரின் லீலைகள் ஆகும். முன்பு ஒரு சமயம் ஒரு செல்வந்தர் கோவிலுக்கு வந்து இருந்தார். அன்று மிக கூட்டமாக இருந்ததால் கூட்டத்தில் தனது ஆடம்பர செருப்பு திருடு போய் விடுமோ என பயந்து தனது செருப்பை இடைவாரில் வைத்து கொண்டு சால்வையால் மறைத்து கொண்டு கோவிலுக்குள் சென்றார். அவர் நமஸ்காரம் செய்ய குனிந்த பொழுது அவரது முதுகில் சுளுக்கு விழுந்து விட்டது. அவரால் அன்று முதல் நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. அவர் மறுமுறை ஜெகநாதரை காண வந்தபொழுது தான் செய்த அபராதத்தால் தான் இது நடந்தது என ஒப்புக்கொண்டு பகவானிடம் மன்னிப்பு கோரினார். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். மஞ்சரி தேவிதாசி என்னும் பக்தை பகவான் ஜெகநாதரின் அருளுக்கு பாத்திரமானார். அவர் கூறியதாவது: நான் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு ஓய்வு எடுக்கவும் நோயில் இருந்து மீட்சி பெறவும் இங்கு வந்து இருந்தேன். நான் எவ்வளவு தூரம் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன் என்பதை என் கண்களுக்கு கீழே இருந்த ஆழ்ந்த ஊதா நிற வளையங்கள் வெளிப்படுத்தியது. அந்த ஊதா வளையங்களை பார்க்கும்போது எனது துன்பம் மேலும் அதிகரித்து விட்டது. சில நேரங்களில் என் நோய் மேலும் குணம் ஆகாமையினால் நான் மீண்டும் மேற்கு திரும்பி அனுப்பப்படுவேனோ என நினைத்து அழுதேன். ஆனால் 4ஆம் நாள் காலை நெற்றியில் திலகம் இட்டுக்கொள்ளும் போது என் கண்களுக்கு கீழே இருந்த ஊதா வளையங்கள் மறைந்து இருப்பதைக் கண்டு வியப்பு அடைந்தேன். குதூகலத்துடன் பகவான் விக்கிரகங்களை தரிசிப்பதற்காக சென்றேன். அர்ச்சகர் திரையை விளக்கினார். பகவானின் அழகிய திருவுருவை கண்டு களித்து நின்ற நான் அவரை கண்டதும் வியப்புற்று உறைந்து போனேன். பகவான் ஜெகநாதரும் பலதேவரும் கரு ஊதா நிற மணிகளை அணிந்து இருந்தார்கள். அது அவர்கள் தலைப்பாகையிலிருந்து நெற்றிக்கு குறுக்கே வருமாறு அமைந்து இருந்தது. அவர்கள் கண்களுக்கு கீழேயும் எனக்கு எவ்வாறு இருந்தனவோ அவ்வாறே கரு ஊதா வளையங்கள் இருந்தன. அப்பொழுது என் காதில் பலதேவரின் குரல் ஒலித்தது: மஞ்சரி, நாங்கள் உன்னை குணமாக்கிவிட்டோம். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். 2006ஆம் ஆண்டின் கௌர பூர்ணிமா சுபதினத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு தம்பதியினர் பகவான் ஜெகநாதருக்கு தங்க இலையை சமர்ப்பிக்க வந்தார்கள். அங்கு இருக்கும் அர்ச்சகர் இதன் காரணத்தை வினவிய போது தங்களுக்கு திருமணமாகி 10 வருடங்கள் கடந்தும் மற்ற தெய்வங்களை வேண்டியும் மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவர்களுக்கு மரளை செல்வம் கிட்டவில்லை என கூறினார்கள். இறுதியில் சில உறவினர்கள் ராஜாப்பூரில் எழுந்து அருளியிருக்கும் பகவான் ஜெகநாதரின் பெருமைகளையும் பெரிய அருளையும் எடுத்து கூறினார்கள். அதன்படி அந்த தம்பதியினர் பகவான் ஜெகநாதரை தங்களுக்கு மக்கட் செல்வம் அருளும்படியும் அதற்கு காணிக்கையாக ஒரு தங்க துளசி இலையை சமர்ப்பிப்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். என்னே ஆச்சரியம்! ஓராண்டு காலத்தில் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையுடன் அந்த தம்பதியினர் வேண்டியபடி ஒரு தங்க துளசியுடன் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அவதாரமான ஜெகநாதரை தரிசிக்க வந்தார்கள். அந்த தம்பதியினரின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த தங்க துளசியினை அர்ச்சகர் பகவான் ஜெகநாதரின் நெற்றியில் சூட்டினார். அந்த நாள் முழுவதும் அந்த குடும்பத்தினர் பகவானின் ஆலயத்தில் தங்கி பகவானை தரிசித்து பிரசாதம் எடுத்து கொண்டார்கள். மிக குறுகிய காலத்தில் தங்களின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்த பகவான் ஜெகநாதரின் அருட்பெருமையை அர்ச்சகரிடம் கூறி மகிழ்ந்தார்கள். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். ஒரு ஏழை இஸ்லாமிய தம்பதியருக்கு பிறந்த மகனும் மகளும் பிறவியில் இருந்தே பார்வை குறைபாடோடு இருந்தார்கள். அவர்கள் சுமார் ரூபாய் 40,000 ரொக்கமும் தங்களிடம் இருந்த சொற்ப நிலத்தை விற்று தங்கள் குழந்தைகளின் சிகிச்சைக்காக செலவழித்தார்கள். எனினும் பயன் கிடையாது. முடிவில் 2 கண் நிபுணர்கள் அந்த குழந்தைகளுக்கு 75% பார்வை திரும்பாது என தெரிவித்து விட்டார்கள்.
அப்பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் பார்வைக்காக எடுத்த முயற்சிகள் விரயம் ஆனதையும் தங்கள் இடமிருந்து சொற்ப நிலத்தை இழந்ததையும் நினைத்து மிக மிக மன வருத்தம் அடைந்தார்கள். இப்பேற்பட்ட தருணங்களில் பகவானின் திருவடிகளை பற்றுவது இயல்பு அல்லவா? இறுதியில் 2005ஆம் ஆண்டின் இலை உதிர்காலத்தில் அந்த இருவரும் பகவான் ஜெகநாதரை துதித்தார்கள். அவர்கள் தங்களுடைய வருத்தமான நிகழ்வுகளை கடவுள் முன் சமர்ப்பித்து அவருடைய இரக்கத்தை வேண்டினார்கள். அந்த தாயார், என் குழந்தைகளுக்கு கண்கள் தெரியும்படி செய்தல், நான் உனக்கு காணிக்கையாக கண்ணாடி தருகின்றேன். எங்கள் குழந்தைகளுக்கு பளிங்கை போல் தெளிவான பார்வையை கொடு என மிகவும் உருக்கமாக வேண்டிக் கொண்டார்கள். இது ஒரு வங்காள பாரம்பரியம். அவர்கள் பிரார்த்தித்த ஒரு சில நாட்களுக்குள் மிகுந்த கருணை உள்ள பகவான் அந்த குழந்தைகளுக்கு கண் பார்வையை கொடுத்து விட்டார். அந்த குழந்தைகள் உற்சாகத்துடன் நாங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் பார்க்கவும் நடக்கவும் முடிகிறது என்றார்கள். அந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களின் மாற்றத்தை சிறிது சிறிதாக கவனிக்கல் ஆனார்கள். குழந்தைகளின் பாட்டி பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்தபடி கண்ணாடியை ஜெகநாதருக்கு அளித்தால் அவர்கள் எங்களிடம் கூறியதாவது, இந்த ஜெகநாதர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், மேலும் பக்தருடைய விருப்பங்களை மிக குறுகிய காலத்தில் பூர்த்தி செய்து வைப்பவர் என்றார். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். 2005ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஸ்நான யாத்திரைக்கு 2 நாட்களுக்கு பிறகு ராஜாப்பூர் ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கும் விக்கிரகங்களின் மறுபூச்சு பணிக்காக தலைமை அர்ச்சகர் வந்து இருந்தார். அவர் அடிப்பகுதிக்கு வர்ணம் பூசும் பொழுது விக்கிரகங்களை பின்புறமாக சாய்த்து வைத்து இருந்தார். அன்று இரவு முழுவதும் வர்ணம் உலர்வதற்காக விக்கிரகங்களை அந்த நிலையிலேயே வைத்து சென்றார். நடு சாம பொழுதில் அந்த அர்ச்சகர் தன் உடல் முழுவதும் கொதிப்பதை உணர்ந்து திடுக்கிட்டு எழுந்தார். இது அவர் அருந்திய பகவான் ஜெகநாதின் பிரம்மாஸ்திரம் என்னும் சதத்தினாலோ என நினைத்து நடுக்கமுற்றார். விக்கிரங்களை பின்புறமாக சாய்த்து படுக்க வைப்பதனால் பாவம் ஏற்படும் என்பதை அவர் பகவத்கீதையில் படித்ததை நினைத்து அவரின் இந்த வினோத உணர்விற்கு காரணம் அதுவோ என நினைத்தார். மறுநாள் காலை அந்த ஆலயத்தின் இரவு வேளை காவலர் முந்தைய இரவு அவர் கோவிலை சுற்றி கண்காணிக்கும் பொழுது கோவிலுக்குள் யாரோ மிகுந்த ஜூரத்தினால் முனகுவது போல் சத்தம் கேட்டதாக கூறினான். கோவிலின் மற்றொரு பக்கம் இருக்கும் ஜன்னல் வழியாக பார்த்த பொழுது அந்த சத்தம் உள் இருந்துதான் வருகிறது என உறுதி செய்து அஞ்சி ஓட்டம் எடுத்ததாக கூறினான். இந்த நிகழ்ச்சி எப்பொழுது நடந்தது என கேட்டதற்கு நடுச்சாமத்தில் என கூறினான். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். பகவான் ஜெகநாதர் ஆலயத்தின் அர்ச்சகர் பக்தி ரேசன் பிரபு அவர் தான் அங்கு வருவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு தம்பதியினர் அங்கு அவர்கள் குழந்தையுடன் வந்ததாக கூறினார்கள். அவர்கள் ஒரு குழந்தை பெறுவதற்காக நீண்ட காலமாக முயற்சித்தார்கள். அவர்கள் ஜெகநாதரை பற்றி கேட்டதும் இங்கு வந்து பகவானுக்கு சில பூஜைகள் செய்தார்கள். அதன் பின்பு குழந்தை பிறந்தது. இந்த சமயம் அவர்கள் தங்கள் 2 வயது குழந்தையுடன் வந்ததாக கூறினார்கள். அது அப்பொழுதுதான் பேசத் தொடங்கியது. அவர்கள் அந்த குழந்தையை மாயாப்பூர் சந்திரோதய ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு இருக்கும் ராத மாதவரை காண்பித்தார்கள். அதற்கு அந்த குழந்தை ஜகா 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 என்றது. மகிழ்ச்சிதானே என கேட்டதற்கு இல்லை என்றது. பின் பஞ்சதத்துவா முன் அழைத்து சென்றார்கள். அங்கு அந்த குழந்தை ஜகா 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 என்றது. இப்பொழுது மகிழ்ச்சிதானே என கேட்டதற்கு இல்லை என்றது. இறுதியில் அவர்கள் ஜெகநாதரின் ஆலயத்திற்கு அழைத்து வந்தார்கள். ஜெகநாதரை தரிசித்த பிறகு ஜகா 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 என ஆர்ப்பரித்தது. இப்பொழுதாவது மகிழ்ச்சியா என கேட்டதற்கு ஆம், இப்பொழுது மகிழ்ச்சி என்றது. ஜெய் ஜெகநாதா. மேலும் ஒரு சம்பவம் காண்போம். 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்பு ஒரு தம்பதியினர் தங்களது மகனுடன் கோவிலுக்கு வந்தார்கள். பாண்டவ பிரான் என்ற கோவில் நிர்வாகி அவர்களிடம் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றார். அவர்கள் நாங்கள் துர்காப்பூரிலிருந்து வருகிறோம் என்றார்கள். பாண்டவ பிரான் ஆச்சரியத்துடன் நீங்கள் மிக தொலைவில் இருந்து வருகிறீர்களே என்றார். அதற்கு அந்த பெண் ஆம் என்றாள்.
பின்பு அவள் பிறகு பாண்டவ பிரானிடம், நான் நீண்ட காலமாக பூரி செல்ல வேண்டும் என ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை அழைத்துச் செல்ல யாரும் கிடையாது. நான் மனம் சோர்ந்து போனேன். நான் இதனை பற்றி கனவு கண்டு இருந்தேன். சில சமயம் இதனை நினைத்து அழுது கொண்டு இருந்தேன். நான் நிஜமாகவே பூரி செல்ல ஆசைப்பட்டேன். இறுதியில் எனது கனவில் நான் பூரி செல்ல முயற்சித்த பொழுது நான் ராதா மாதவாவை கண்டேன். அவர் உங்களது ராதா மாதவர். பிறகு அந்த குரல் மாயாப்பூர் மாயாப்பூர் என்றது. நான் தூக்கத்தில் இருந்து எழுந்தேன். மெய் சிலித்து போனேன். எனது மகனிடம் நாம் மாயாப்பூர் செல்ல வேண்டும் என கூறினேன். ஆகையால் அவர்கள் மாயாப்பூர் வந்தார்கள். ராதா மாதவரை தரிசித்தார்கள். அவர்களுக்கு இங்கு ஜெகநாதரின் கோவில் இருப்பது தெரியாது. ஆனால் சில பக்தர்கள் அவர்கள் இடம், நீங்கள் எங்கள் ஜெகநாதர் கோவிலுக்கு செல்லுங்கள் என்றார்கள். அவர்கள் இங்கு வந்த பிறகுதான் தெரியும், இந்த இடம் பூரி ஜெகநாதரை விட வித்தியாசமானது எதுவும் கிடையாது என புரிந்து கொண்டார்கள். அந்த பெண் எனது கனவு பழித்து விட்டது. நான் பூரி செல்ல ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை யாரும் அழைத்து செல்லவில்லை. ஆனால் பகவான் ஜெகநாதரின் கருணையினால் நான் இங்கு வந்து இருக்கின்றேன் என்றாள் அவள். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். ஒருமுறை ஒருவர் தனது மனைவி உடன் ஜெகநாதர் கோவிலில் மங்கள ஆரத்திற்கு வந்து கொண்டு இருந்தார். கணவரது கையில் கை விளக்கு இருந்தது. நேரம் ஆகிவிட்டதால் அவரது மனைவி விசாகா வேகமாக அவருக்கு முன்னால் இருட்டில் ஓடிக்கொண்டு இருந்தாள். அவள் ஜெகநாதரின் கோவில் வேலி அருகே இருக்கும் ஒரு ஆலமரத்தை கடந்தபோது ஒரு பிரகாசமான ஒளியும் ஒரு கட்டளை தோரணையில் ஒரு குரலும் ஒலித்தது. அது அவளை நில் என்றது. அவள் முன்னால் ஒரு வெற்று மார்புடன் நின்று இருந்த உயரமான மனிதர் தரையில் கை விளக்கை காட்டினார். கீழே நோக்கிய பொழுது அவள் மூச்சு திணறி போனாள். ஏனென்றால் அவள் ஒரு பெரிய விஷமுள்ள மலைப்பாம்பை அவள் மிதிக்க இருந்தாள். அவள் உடனே தனது காலை பின் வைத்து கொண்டாள். அந்த பாம்பு வலிக்கு சென்றது. அந்த பாம்பு செல்லும் பொழுது அவளது கணவர் அங்கு வந்து சேர்ந்தார். அந்த உயர்ந்த கரிய நிற மனிதர் ஒன்றும் கூறாமல் செல்வதை கண்டார். அந்த காலை வேளையில் அங்கு யாரும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே பகவான் ஜெகநாதர் தான் விசாகவை காப்பதற்காக அந்த மனிதரை அனுப்பி இருந்தார் என்பதை புரிந்து கொண்டார்கள். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். 2006ஆம் ஆண்டு நடந்த ஓடன சஷ்டி பண்டிகை காலத்தில் ஜனனிவாஸ் பிரபு மற்றும் பங்கஜாங்கிரி பிரபு மூர்த்திகளின் கடந்த கால லீலைகளை கதையாக கூறும் தருணத்தில் நான் ஜெகநாதா பலதேவா சுபத்ரா முன் அமர்ந்து கவனித்தேன். 2 வருட வேண்டுதலுக்கு பிறகும் ஏன் இந்த மூர்த்திகளிடம் இருந்து பதில் இல்லை என என் மனது அலைந்து திரிந்து சுய நலத்துடன் நினைத்தது. எனக்கும் எனது கணவராகிய யுகாலா கிஸ்வரா பிரபுவுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதது பெரும் வருத்தம் அளித்தது. 1 வருடம் முன்பு கருச்சிதவு நடந்ததின் காரணமாக அதுவே எனக்கு இறுதி வாய்ப்பு என நினைத்து வருந்தினேன். எனது விருப்பங்களுக்காக பகவானை தொடர்ந்து தொந்தரவு செய்யாமல் மனதை லீலைகளை கேட்பதில் ஈடுபடுத்த முயன்றேன். நான் கவனிக்கையில் எல்லா கதைகளிலும் ஒரு ஒற்றுமை இருந்ததை உணர்ந்தேன். பகவானிடம் பக்தர்கள் தங்களின் பிரார்த்தனை நிறைவு செய்தால் காணிக்கை தருவதாக ஒப்பந்தம் செய்தது புரிந்தது. இதற்கு முன்னால் இவ்வாறாக நான் செய்தது கிடையாது. ஆனால் பகவான் இந்த மாதிரியான ஒப்பந்த விளையாட்டுக்களை சந்தோஷமாக அனுபவிப்பது கதைகள் மூலம் அறிந்தேன். சரி, புரிந்துவிட்டது என நினைத்தேன். ஜெகநாதருக்கு என்ன தருவது? என்னால் என்ன தர இயலும்? ஜெகநாதரே அவருக்கு என்ன தேவை என்பதை அவரின் தனி வழியில் கூறட்டும் என நினைத்து மனதை சமாதானம் செய்தேன். சட்டென்று ஒரு உபாயம் எழுந்தது. குழந்தை பிறந்தால் ஜெகநாதர் பெயர் சூட்டுவேன். குழந்தை பகவானை புரிந்து கொண்டு அவரை அன்பு செய்து மற்றும் அவருக்கு சேவை செய்யும் வழிகளை கற்பிப்பேன். பகவான் என்னிடம் காட்டிய கருணையை புகழ் ஆரமாக அனைவருக்கும் கூறுவேன். இவ்வாறாக சன்னிதானம் முன் ஒப்பந்தம் செய்து மனம் மகிழ்ச்சி அடைந்தேன். 1 மாதம் கடந்தது. நான் பொறுமை இழந்தேன். ஏன் என்றால் ஒன்றும் நடக்கவில்லை. ஏன் ஜெகநாதர் என் பிரார்த்தனைக்கு பதில் கூறவில்லை? மருத்துவரை கண்டு குழந்தை பெற என்ன தடங்கள் உள்ளது என அறியலாம் என முடிவுக்கு வந்தேன். மருத்துவரிடம்
தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். மருத்துவர் கூறிய ஆலோசனை எங்கள் இருவரையும் பெரும் துயரத்தில் ஆழ்த்திவிட்டது. அந்த பரிசோதனை வழிகளை நினைக்கும் போது வருத்தமாக இருந்தது. சோர்வாக இருந்தாலும் அன்று தூங்க இயலாமல் இருந்தேன். கர்ப்பமான பெண்ணின் அறிகுறிகளை உணர்ந்தேன். இல்லை என்ற முடிவுக்கு பயந்து நான் கருத்திருந்தேனா இல்லையா என்பதை உறுதி செய்ய 3 நாட்கள் காத்து இருந்தேன். நான் கருத்தரித்து மருத்துவரிடம் செல்வதற்கு 1 நாள் முன்பு உறுதிப்படுத்தினேன். பகவான் ஜெகநாதருக்கு என் ஒப்பந்தம் பிடித்தது போலும். மருத்துவரிடம் செல்லாமல் பகவான் ஜெகநாதருக்கு நன்றி கூற மகிழ்ச்சியாக சென்றேன். நாட்கள் நகர நிச்சயம் என்ற நிலைக்கு வருவரை இந்த செய்தியை யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என நினைத்தேன். அபாயகரமான முதல் 3 மாதங்களுக்கு பிறகு அனைவர் இடமும் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைத்தேன். ஆனால் ஜெகநாதர் வேறு முடிவில் இருந்தார். ஒப்பந்தத்தில் அவரது புகழை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தினார். பலமுறை நான் கர்ப்பமான பெண் என சொல்ல வேண்டிய நிலையை ஏற்படுத்தினார். அதன் மூலம் அவரின் கருணையை அனைவருக்கும் கூறும்படி வழி வகுத்தார். இந்த கதையை கூறுவதன் மூலம் அனைவருக்கும் என்னால் பகவானின் புகழை திரும்ப கூறும் வாய்ப்பு கிட்டியது. பகவான் ஜெகநாதர் மிக்க இரக்கம் உடையவர். ஒவ்வொரு நாளும் அவரது ஆசீர்வாதம் அவரது கருணை காரணமாக பெருகுவது என்னால் அறிய முடிகிறது. மேலும் ஒரு சம்பவம் காண்போம். இந்த கௌர பூர்ணிமாவின் பரிக்கிரமா சமயத்தின் போது எனக்கு மாயாப்பூர் முதல் தடவையாக வருவதற்கும் பகவான் ஜெகநாதரை தரிசிக்கவும் அதிர்ஷ்டம் கிட்டியது. அப்போது ஜெகநாதரின் லீலைகளை கேட்கவும் முடிந்தது. மறுநாள் என் உடல்நிலை மிக மோசம் ஆகிவிட்டது. ஜெகநாதர் எல்லை கடந்த மாய சக்தி உடையவர். அதனால் பரிக்கிரமா நான் செல்ல அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டேன். மறுநாள் அவர் கோவிலுக்கு சென்று சரணா அமிர்தம் உண்டேன். உடனே பலனும் கிட்டியது. நான் முழுமையாக குணமாகி பழைய நிலை அடைந்து விட்டேன். பகவான் ஜெகநாதர் மிகுந்த கருணை உள்ளவர். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். ஒரு சமயம் பக்தர் ஒருவருக்கு ஜெகநாதரின் லீலைகளை கேள்விப்பட்டதிலிருந்து வருங்காலத்தில் அவற்றை தொகுத்து வழங்க வேண்டும் என ஆவல் ஏற்பட்டது. எனவே அந்த பெண் தலைமை பூஜாரி அணுகி அவளின் ஆசை சொன்னபோது அவர் அந்த ஆசை புத்தகமாக வெளிவர ஏற்பாடாகி வருகிறது என தெரிவித்தார். அந்த வேலை எப்படியோ தடைபட்டது. ஆனால் பல வருடங்களுக்கு பின்பு அதே பக்தருக்கு இறைவன் ஜெகநாதரின் கருணையால் பகவானை பற்றிய லீலைகளை தொகுத்து வழங்க உதவி செய்யும் வாய்ப்பு கிட்டியது. அவர் அதை தட்டச்சு செய்தபோது பகவான் ஜெகநாதர் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற செய்த கருணையை நினைத்து மகிழ்ந்து போனார். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். சூடாமணி தாசியும் சித்த ரூபா தாசியும் இங்கிலாந்து நாட்டின் பக்தர்கள் மட்டும் கிடையாது, பகவான் ஜெகநாதரின் நித்திய சேவை உறுப்பினர்கள். அதன்படி அவருக்கு வருடம் பகவான் ஜெகநாதரின் படங்கள், பிரசாதம் மற்றும் துளசி அனுப்பப்பட்டன. அவர் இடமிருந்து வந்த கடிதம் இது. தங்களின் மின் அஞ்சல் சமீபத்திய பகவான் ஜெகநாதரின் லீலைகள் நேற்று 5.12.2005 கிடைத்தது. இன்று காலை ஜெகநாத் பலதேவ் சுபத்ராவின் தரிசனமும் புனித தலத்தின் துளசி மகா பிரசாதம் கிடைத்தன. இந்த மகா பிரசாதம் உள்ள கவருடன் என் தாயை அணுகினேன். அவர் கையை தூக்கி ஹரிபோல் ஹரிபோல் ஜெய் என கூவினார். எனது தாய் இன்று விடியற்காலை தன் கனவில் ஷில பிரபுபாதா வியாச ஆசனத்தில் அமர்ந்தபடி ஒரு பக்தரிடம் கவரில் மகா பிரசாதம் வைத்து என்னிடம் கொடுத்து பூஜை மாடத்தில் வைக்குமாறு பணித்தார். அவர்கள் மெய் மறந்தார்கள். நாங்கள் மகிழ்ச்சியில் திளைத்தோம். பகவான் பல உருவங்களில் தோன்றுவதன் முக்கிய நோக்கமே வாழும் உயிர்கள் அனைத்தையும் தன் திருப்பாத கமலங்களுக்கு ஈர்ப்பதற்கே. எனவே இந்த கதைகள் அனைத்தும் உங்களின் கவனத்தை மீண்டும் மீண்டும் பகவான் ஜெகநாதரின் லீலைகளில் திருப்புவதில் உதவி செய்யும் என நம்புகிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்